அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்த்து கொண்டு வருகின்ற பழைய நினைவுகள், அதாவது வசந்தங்கள். அந்த கால வசந்தங்களில் நம் நினைவில் நிற்கக்கூடிய பாடல்கள், இன்று நினைவில் நிற்கக்கூடிய பாடல்கள் செல்ல கிளிகளாம் பள்ளியிலே என்ற பாடல்தான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் நடித்த திரைப்படம். அருமையான படம். அதாவது அநாத குழந்தைகளை வளர்க்குறாங்க. அவர்களே செல்வமில்லாத அநாதைகளாக தான் இருக்கிறார்கள். அநாதை குழந்தைகளை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருணை உள்ளத்தோடு வீட்டிலே அநாத குழந்தைகளை வளர்த்து வருகிறார் நடிகர் திலகம். அது சம்பந்தப்பட்ட கதை அம்சம்தான் அந்த படத்தில் காண முடியும். அதிலே பாட்டு திருலோக சந்தர் இயக்குனர். இவருடைய இயக்குனர் சொல்லவே வேண்டாம், எல்லாம் அருமையான ஒரு படமாக தான் இருக்கும். அதே மாதிரி விஸ்வநாதன் இசை, கண்ணதாசன் பாடல், டிஎம் குரல் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த யுவன் சங்கர் ராஜர் பாடியிருப்பார் நெஞ்சம் மறப்பதில்லைங்கிற படத்தில் கண்ணுங்களா செல்லங்களான்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு, அதாவது இந்த எங்கள் மாமா படத்தில் நடித்த வெளிவந்த இந்த செல்லக்கிளிகளாம் பாட்டு தான் இந்த பாட்டுக்கு அடித்தளமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வரும்போது லலலா லலலா லலலான்னு ஒரு மியூசிக்கு, ல ல ல லல்லா ல ல ல லல்லா அப்படின்னு சொல்லிட்டு தான் பாட ஆரம்பிப்பார் டிஎம்எஸ். செல்ல கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை. அதான் குழந்தைகள்லாம் தூங்காமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கேட்பார், செல்ல கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே. குழந்தைகளையெல்லாம் கிளிகளாகவும் பூக்களாகவும் பாடுறாங்க. அருமையான வரிகள். அதாவது தாய் தாலாட்டு பாடி கேட்டிருப்போம், இங்கு தந்தை தாலாட்டு பாடுகிறார். எவ்வளவு அருமையான தாலாட்டு! ஒரு தந்தை தாலாட்டு பாடி குழந்தைகளை தூங்க வைக்கும் விதமாக இந்த திரைப்படத்தில் பாடல்கள் அமைந்திருக்கிறது. அதாவது புலமை பித்தன் எழுதியிருப்பார் பாருங்கள், எம்ஜிஆர் படத்தில். அதை பச்சை கிளிக்கு ஒரு தொட்டிலை கட்டி வைத்தேன், அந்த பாட்டு இதனுடைய இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா. கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா. கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. எல்லாம் அம்மா என்றாலே பாருங்கள், அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, நம்ம ரஜினி பாடியிருப்பார் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே பிறந்த கன்று குட்டியாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் நம்ம அருமையான நம்மளுடைய தமிழிலே, கன்னி தமிழிலே அம்மா என்று அழைத்தால் அது எவ்வளோ அற்புதமான வார்த்தையாக இருக்கிறது. அது கருணை, அது அம்மாவுக்கே கிடைத்த பெருமை என்றே சொல்லலாம். அவ்வளவு அற்புதமான பாடல் வரிகளை கவிஞர் கொடுத்திருக்கிறார். எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. எந்த உயிர் பாசம் காட்டுதோ பிற உயிரிடத்திலே அவங்க தான் அம்மா. பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அம்மாவுக்கு இந்த உலகத்தில் ஈடாக ஒரு ஜீவன் கிடையவே கிடையாது. அம்மாவுக்கு அவ்வளோ மகிமை உண்டு. அதாவது கோழி கூட உயர பறக்க தெரியாது, ஆனால் அந்த கோழி தன்னுடைய குஞ்சியை பருந்து தூக்க வந்தால் அந்த பருந்து எந்த உயரத்திற்கு பறக்கிறதோ அந்த உயரத்திற்கு அதுவும் பறந்து செல்லும், கூடவே தன் பிள்ளையை காப்பாற்ற. அதுதான் அம்மா. அது அந்த பாசம் எந்த மனசில் இருக்கோ அதுதான் அம்மா அம்மான்னு சொல்கிறாரு கவிஞர். நடிகர் திலகம் சொல்ல வேண்டும், சும்மா அப்படி நின்னாலே நடிப்பு. ஆனால் இந்த பாட்டு கேட்க கேட்க அவர் உடம்பு அங்க அசைவுகள் அற்புதமாக நடனம் ஆடுகிறது.
டான்ஸ் ஆடி தான் நம்ம பார்த்து ரசிக்கணும்னு இல்லை. இந்த பாட்டை பாடி அவர் ஆக்ட் பண்ணுறாரு பாருங்க, அந்த அசைவுகளே அற்புதமாக இருக்கு. ஆமாம். அதாவது இதோ எந்தன் தேவன்னு ஒரு பாட்டு. அதில் கூட பார்த்தீங்கன்னா, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் தெரிகிறார் அப்படின்னு வரும் பாருங்க. அப்போ பாசம், அம்மா என்றாலே பாசம். இன்ப கனவை அள்ளி தரவே இறைவன் என்னை தந்தானம்மா. தந்தை ஒருவன் அந்த இறைவன் அவனும் அன்னை இல்லாதவன் அப்படியே ஒரு போட்டு போட்டார் பாருங்க. கடவுள் இருக்கான் ஒருவன், அவனுக்கும் அம்மா இல்லை. நம்மள மாதிரி அவனுக்கும் அம்மா இல்லை. பரவாயில்ல, உங்களுக்கு அம்மாவாக என்ன அனுப்பி வச்சுருக்கான், அதனால் நீங்கள் சந்தோஷப்படுங்க. தன்னை தேடி ஏங்கும் பிள்ளை கண்ணில் உறக்கம் கொண்டானம். அழகாக பாடுறேன், அருமையான கருத்துக்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன அனுப்பி வச்சுருக்கான், சந்தோஷமாக அம்மா நான் உங்களுக்கு அம்மாவாக இருந்து உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பாடல் வரிகள் நடிகர் திலகத்தின் மூலமாக சொல்ல வைக்கப்படுகிறது. அருமையான ஒரு பாட்டுங்க. கேளுங்க. இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அதாவது பழைய கால நினைவுகளில் இதெல்லாம் நம் மனதில் நீங்காத இடம்பெற்ற பாடல்களாக இன்னும் ஒலித்து கொண்டே தான் இருக்கிறது. மறக்க முடியுமா? மறக்காதீர்கள், தொடர்ந்து பார்த்து வாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.